தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் ஆலயம் கோயம்பேட்டிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலும் திருவள்ளூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது. இந்த கோயிலில் பஞ்சலிங்கங்கள் உள்ளது ஒரு சிறப்பு. தொண்டைமண்டல 32வது சிவஸ்தலமாக விளங்கக்கூடிய புகழ்பெற்ற ஆலயம் இது திருவூரல் எனும் தக்கோலம் கிராமத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. வடக்கே அம்மன், கிழக்கில் மூலவர், தெற்கில் நுழைவு வாயில், மேற்கில் கோபுர வாசல் என 4 திசைகளிலும் பரந்து விரிந்திருக்கிறது. இந்த சிவாலயம் எக்கோலம் போனாலும் தக்கோலம் போயிட்டு வா என்பது மக்களின் நம்பிக்கை. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மூலவர் ஜலநாதீஸ்வரர் தட்சணாயன காலத்தில் வெண்மையாகவும் உத்திராயண காலத்தில் இளஞ்சிவப்பு நிறமாகவும் மாறி மிக சிறப்பாக காட்சியளிக்கிறார். சிவலிங்கமே நிறம் மாறுகிற அதிசயம் நிகழ்கிறது. கோயிலுக்குள்ள நுழைஞ்சதும் இடதுபுறத்திலே முதல்ல வர்றது ஒரு தனி பிள்ளையார் கோயில். அதை தரிசனம் பண்ணிக்கிறோம். தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். தேவார பாடல் பாடிய காலத்துல இந்த ஊரோட பேர் திருவூரல் என்று அழைக்கப்பட்டது. சோழர்களுக்கும் கங்கை மன்னர்களுக்கும் நடைபெற்ற மிகப்பெரிய போர் தக்கோல போர் என்று அழைக்கப்பட்டது. சோழ மன்னருக்கும் கங்கை மன்னருக்கும் போர் நடைபெற்ற இடமே தக்கோலம் என்று வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ளது. இதுதாங்க இந்த கோயில் குளம் வறண்டு காணப்படுது. ஒரு துளி தண்ணி கூட இல்லைங்க. கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் எல்லாமே ரொம்ப தொன்மையானதுங்க. இந்த நந்தி மண்டபத்தோட 2 தூண்களை பாருங்க. பல்லவர்களோட சிம்ம சிற்பம் அவ்வளவு அருமையா இருக்கு. இதுதான் பல்லவர்களோட கட்டுமானம் என்பது இதுதாங்க. இப்ப நம்ம கோயிலுக்குள்ள மூலவர் ஜலநாதீஸ்வரரை தரிசனம் பண்ண போறோம். கருவறை ஒட்டிய பிரகாரத்தில் முருகப்பெருமான் மற்றும் பிரயோக சக்கரத்துடன் கூடிய விஷ்ணு சிலை மற்றும் பிரகாரத்தில் லட்சுமி தாயார் பெரிய சிலைகள் அற்புதமாக காட்சி தருகிறார்கள். உத்தி முனிவர் சாப விமோசனம் பெற இங்கு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றாரு. ஒரு சிறிய குகைக்குள் லிங்கம் இருப்பது போன்று இதை அமைத்துள்ளார். பிரகாரத்தில் முருகப்பெருமான் மற்றும் பிரயோக சக்கரத்துடன் கூடிய விஷ்ணு சிலை மற்றும் பிரகாரத்தில் லட்சுமி தாயார் பெரிய சிலைகள் அற்புதமாக காட்சி தருகிறார்கள்.
இப்ப நம்ம கோயிலுக்குள்ள மூலவர் ஜலநாதீஸ்வரரை தரிசனம் பண்ண போறோம். மணலால் உருவான சுயம்புலிங்கம் என்பதால் தொட்டு அபிஷேகம் செய்ய மாட்டார்கள் என்பதால் இவர் தீண்டா திருமேனி என்றும் சொல்லப்படுகிறார். கருவறை வாயிலின் மேற்பகுதியில் சோமாஸ்கந்த சுதை சிற்பம் மிக சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே இக்கோயிலின் தொன்மையை காட்டுகிறது. இதுதாங்க அம்மன் சன்னதி. அம்மனோட பேரு கிரிராஜ கன்னிகாம்பாள். இது ஒரு தனி கோயில். தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆயிரத்து 500 ஆண்டு பழமையான கோயில் இது. முதலில் பல்லவர்களால் உருவாக்கப்பட்டது. பின்னர் சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். அத்துடன் பல்லவர்கள் கட்டினார்கள் என்பதின் ஆதாரம் இதுவே. பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனின் கல்வெட்டின் மூலம் இக்கோவில் கற்கோவிலாக கிபி 876 கட்டப்பட்டிருக்கலாம் என அறியப்படுகிறது. மேற்கு கருவறை சுவரில் உள்ள கல்வெட்டு மூலம் சோழ மன்னர் திருவூரல் மகாதேவருக்கு நந்தா விளக்கு எரிக்க ஆடுகளை அளித்ததாக கூறப்பட்டுள்ளது. இதுதாங்க முருகன் கோயில். தனி சன்னதி எல்லாம் இல்லைங்க, தனியா ஒரு கோயிலே கட்டியிருக்கிறாங்க. இது மூலவருக்கான கோயில் கட்டிய பிற்காலத்தில் கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. இந்த தூண்களோட சிற்ப அளவுகளை வைத்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முருகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.